வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைத்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். இது போல் என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை என வரும் கேள்வியிலே அது நமதென பதில் தர துணிவுண்டோ? நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோ, அது காற்றில் கலந்ததை உணர்வோ. நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த பலியின் தலைமகன் இயேசுவையே நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்த சகோதரமே, நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியோரே, நெருக்கடி மிகுந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு தனி மனிதரும், ஒவ்வொரு தனி குடும்பமும் ஏதாவது ஒரு வகையிலே இந்த நாட்கள் தருகின்ற அழுத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே நம் அனைவருக்கும் நம்பிக்கை தர வேண்டியது இதுவும் கடந்து போகும் என்ற சொல்லாடல். இந்த உலகத்திலே எதுவும் நிரந்தரமானது அல்ல. இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் தொற்று இதன் நிமித்தமாக உலகம் அனுபவிக்கின்ற தடைகளும் சங்கடங்களும் கூட நிரந்தரமானது அல்ல. இதுவும் கடந்து போகும். மகிழ்வான, அனைவருக்கும் வாழ்வு தருகின்ற நலமான உலகம் உருவாகும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையிலே பயணிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக தீமைகளை அகற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தீமைகள் உண்டு. சில நேரங்களிலே தெரிந்தே தீமைகளை செய்கின்றோம். அத்தகைய தருணங்களை நினைத்து மனம் வருந்துவோம். ஆண்டவருக்கு உகந்த மகனாக மகளாக வாழ வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கு நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம்மடியார்களாகிய எங்களிலும் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எம் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருளுகேள். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 12, இறை வார்த்தைகள் 13, 16 முதல் 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கின்றீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வல்லமையின் நிறைவை ஐயுறும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றுப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆளுகிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வழியாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருளுகிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
என்னதான் குறைகள் செய்தாலும் உன் இதயம் தாங்கும். என்றும் என்னை தாங்கும். அகழ்ந்திடுவார் தம்மை என்றும் அன்புடன் நிலம் தாங்கும். அழுதாலும் உன் கரம் தேற்றும், மகிழ்ந்தாலும் அது உன் நிழலில். அழுதாலும் உன் கரம் தேற்றும், மகிழ்ந்தாலும் அது உன் நிழலில். உன்னை நான் மறந்து வாழ்ந்தாலும் வாழுவது நானே. உன்னை நான் மறந்து வாழ்ந்தாலும் வாழ்வது உன்னாலே. வல்லவன் நீ இன்றி என் இதயத்தில் நிறைவில்லை. முத்தத்தாளில் கூடும் பல கோடி பூவிதழுள் நானும் ஒன்றாவே. உன் திருநாளில் என்னுள்ளம் மங்கள பாடும் தன்னில்லம், உன் நினைவாலே தெய்வீகம் வாழ்வு பெறும். ஆசைகளில் தடுமாறியதில் விழுந்தால் எடுப்பதும் உன்னுருவே. ஆசைகளில் தடுமாறியதில் விழுந்தால் எடுப்பது உன்னுருவே. துன்பம் நான் அடைந்து சோர்ந்தாலும் பாடுவதும் நீயே. துன்பம் நான் அடைந்து சோர்ந்தாலும் வாடுவதும் நீயே. என்னிடம் வலுவில்லை, உன் பலமின்றி கதியில்லை. வரும் காலம் உன்னடியில், வாழ்வு உன் மடியில், நானும் உன் சந்நிதியில். உன் திரு உள்ளம் என் எண்ணம், உன் திரு சொல்லே என் சொந்தம், உன் உறவந்தே என் இன்பம் என்றென்றும். அகழ்ந்திடுவார் தம்மை என்றும் அன்புடன் நிலம் தாங்கும். அகழ்ந்திடுவார் தம்மை என்றும் அன்புடன் நிலம் தாங்கும். என்னதான் குறைகள் செய்தாலும் உன் இதயம் தாங்கும். என்றும் என்னை தாங்கும். அகழ்ந்திடுவார் தம்மை என்றும் அன்புடன் நிலம் தாங்கும். தூய ஆவியார் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வசனங்கள் 26 முதல் 27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 13 இறை வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஏது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு உவமைகள் வாயிலாக மக்களோடு உரையாடுகிறார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. உவமைகள் என்பவை அவர் ஒரு குறு கதையாக அல்ல, கதை சொல்லுகின்ற நிகழ்வாக அல்ல, மாறாக இருளுடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு அறைகூவலாக, ஒரு போர்ப்பறையாக, வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை, வாழ்க்கையினுடைய அன்றாட நிகழ்வுகளை, வாழ்க்கையில் மனிதன் மாற்றப்படக்கூடிய சிந்தனைகளை சிறிய சிறிய கதைகள் வாயிலாக இன்னும் சிறப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற அன்றாட பொருட்களை எடுத்துக்கொண்டு இந்த உவமைகளை சொல்ல துணிகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவ்வாறு தான் விதைப்பவனை பற்றி சொல்லுகிறார், விதையை பற்றி சொல்லுகிறார், கடுகை பற்றி சொல்லுகிறார், புளிப்பு மாவை பற்றி சொல்லுகிறார், கோதுமையை பற்றி சொல்லுகிறார். இவ்வாறு மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்துகின்ற எளிமையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த இயேசுவின் உவமைகளுடைய நோக்கமாக இருந்தது. இன்றும் ஆண்டவர் களைகள் விதை என்பதை வைத்துக்கொண்டு ஒரு உவமையை சொல்லுகிறார். கழிந்த வாரமும் விதைப்பவன் உவமையை ஆண்டவர் நமக்கு சொன்னார். இன்று கோதுமைகள் இடையே களைகள் வரப்படுகின்றன, இதில் விதை மையம் பெறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் இந்த விதையை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய சொல்லை அல்லது தன்னுடைய கற்பித்தலை ஆழமாக கொண்டு சென்றிருக்கிறார். காரணம் என்ன என்றால், நிலம் விதை
தண்ணீர் இவையெல்லாம் மனிதர்களோடு இரண்டர கலந்து ஒன்றாக இருந்தது. மனிதர்கள் ஏதோ இயந்திரத்தனமாக அல்ல, மண்ணும் மக்களும் ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கை சூழல் அந்த காலத்தில் இருந்தது. எனவே விதையை பல இடங்களில் அறிவுறுத்துகிறார். இரண்டாவதாக ஏன் இந்த விதையை சொல்ல வேண்டும் என்றால், இந்த விதையினுடைய பண்புகள் நமக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. முதலில் விதை தன்னை உடைக்கிறது. தன்னை உடைக்கிறது என்றால், ஒரு விதை அப்படியே இருப்பதினால் எந்த ஒரு பலனும் கொடுக்க போவதில்லை. இந்த விதை உடைக்கப்பட வேண்டும், தன்னை உடைக்க வேண்டும், நிலத்திற்கடியிலிருந்து இந்த மண்ணை உடைக்க வேண்டும். இவ்வாறு தன்னையும் தன் சுற்றியிருப்போரையும் உடைத்து கொண்டு வெளியே வருகிறது. இது வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். இயேசுவும் தன்னை உடைக்கிறார். எதற்காக? மானுடம் வாழ்வு பெற, இன்னும் நிறைவாக பெறும் பொருட்டு இயேசு தன்னை கல்வாரியில் உடைத்தார். பாஸ்கா திருவிருந்தை தன்னுடைய சீடர்களோடு கொண்டாடுகின்ற போது ஒரு மாதிரியாக அப்பத்தை எடுத்து உடைத்து, இது என்னுடைய உடல், ரசத்தை எடுத்து இது என்னுடைய இரத்தம் என சொல்லி அந்த மாதிரியை செயலாக கல்வாரியில் காட்டி தன்னை உடைக்கக்கூடிய நிகழ்வை இது விதை செய்கிறது. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, எனவே வாழ்வு என்பது எனக்கானது அல்ல, மாறாக வாழ்க்கை என்பது இந்த சமூகத்திற்காக என்ற ஒரு கடமையை எல்லாரும் ஏற்றெடுக்க வேண்டும் என சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த கோவிட்-19 இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் என்னுடைய பார்வை நான் என இருக்கிறதா, மாறாக நான் என்னை உடைப்பதற்கு தயாராக இருக்கிறேனா என கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். ரவிப்புதூர் கடையில் ஒரு பேக்கரி கடைக்காரர் 2 மாதம் ஊரடங்கு இருக்கின்ற போது தன்னுடைய கடையினுடைய பொருட்களை மனிதர்கள் பயன்படுத்த வேண்டாம் என பிரெட் இவற்றையெல்லாம் எடுத்து கடையின் வெளிப்புறத்தில் வைத்துவிட்டு சென்று விடுவாராம். யாருக்கெல்லாம் பசியாக இருக்கிறீர்களோ அவர்கள் இந்த உணவை எடுத்து உண்ணுங்கள் என ஒரு வாசகத்தை மட்டும் அதில் எழுதி வைத்து கொண்டு அவர் சென்று விடுகிறார். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இது ஒரு இடத்தில் நடந்த நிகழ்வு, பத்திரிகையில் நான் வாசித்த நிகழ்வு, அதோடு சென்று விடுவதல்ல. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் உடைக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். விதையை போல உடைக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை போல உடைக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உடைத்தல் என்பது என்னை பிறருக்காக பயிரக்கூடிய நிகழ்வு. இன்றைய காலத்தினுடைய தேவையும் அதுதான். நான் என்னை பிறருக்காக பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேனா? என்னிடம் இருப்பவற்றை பிறரோடு கொடுத்து அவருடைய இன்ப துன்பங்களில் நான் என்னை ஐக்கியப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேனா என்பது இன்றைய விதை நமக்கு சொல்லுகின்ற முதலாவது செய்தியாக இருக்கிறது. இரண்டாவதாக, விதை ஒரு ஆற்றலுடைய கருவி. விதை சிறிய விதைக்குள் ஒரு உயிரளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. இந்த உயிரளிக்கக்கூடிய ஆற்றலை தாங்கி இருக்கின்ற இந்த விதை இந்த உலகை பச்சை பசேல் என வைத்திருக்க உதவுகிறது. பல மனிதர்களுக்கு பயன்படுகிறது. அவை நமக்கு முக்கியமல்ல. காரணம், அதை கடந்து இந்த ஆற்றல், விதையாக செயல்படக்கூடிய இந்த ஆற்றல் எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கிறது. இந்த மனிதர்களை அன்பு செய்ய, இந்த மனிதருடைய இருக்கின்ற ஆற்றல்களை ஏற்றுக்கொள்வதற்கு இன்று விதை நம்மை பார்த்து சொல்லுகிறது. இந்த மனிதருக்கு இருக்கின்ற இந்த ஆற்றல்களை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? ஒரு மனிதன் ஒரு நோய்வாய்ப்படுகிறான் அல்லது கொரோனாவினால் பாதிக்கப்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மனிதனை நாம் பார்க்கக்கூடிய பார்வைகள் எப்படி இருக்கிறது? தனக்கு நோய் வந்து விட்டதே என பல நேரங்களில் அல்லலாடுகின்ற அந்த மனிதர்களுடைய இதயம் என்னுடைய இதயமாக மாறுகிறது என்றால், அந்த மனிதனுடைய ஆற்றலை நான் அங்கீகரிக்கிறேன். அந்த மனிதன் மீண்டும் எழுந்து வர வேண்டும்
என்பதற்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பது அர்த்தம். எனவே நாம் ஆற்றலுடைய மனிதர்கள், எல்லா மனிதர்களிலும் ஆற்றல் இருக்கிறது. இந்த ஆற்றலை மேலே கொண்டு வருவதற்கு இந்த இக்கட்டான காலகட்டங்களில் மனிதர்களுக்கு உதவியாக இருப்போம். ஆண்டவர் இயேசு தந்தையாம் கடவுள் இந்த உலகத்தை அளிக்கிறார். ஆனால் நோவாவை வைத்துக்கொண்டு இந்த உலகில் ஒரு பரிணமிக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குகிறார் என்றால் இத்தகைய ஆற்றல்கள் எல்லா மனிதர்களிடம் இருப்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். மூன்றாவதாக விதை நம்பிக்கை செய்தியை எடுத்துச் சொல்லுகிறது. என்றாவது ஒரு நாள் வெளிப்படுவேன். விதையை ஒரு சிலர் புதைந்து வைத்திருப்பார்கள், ஒரு சிலர் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அந்த விதைக்குள் ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். என்றாவது ஒரு நாள் நான் வெளிப்படுவேன் என்ற எண்ணம். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட இந்த பெண், அந்த பெண் இயேசுனுடைய ஆடைகளை தொட்டால் நான் நலமடைவேன் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிறாரே. இந்த நம்பிக்கை இன்று நமக்கு தேவை. இந்த மாற்றத்தை ஏற்று நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய முன்னுரையில் கேட்டவுமே இதுவும் கடந்து செல்லும் என்ற நம்பிக்கை மூன்றாவதாக நமக்கு இன்றைய நாள் தேவைப்படுகிறது. நான்காக விதை சொல்லுகின்ற செய்தி, இழப்பிலிருந்து ஒரு புதிய துவக்கம். விதை தன்னை இழக்கிறது. தன்னை இழந்து உருதறியாமல் ஆகின்ற போது அதிலிருந்து ஒரு புதிய துவக்கம் உருவாகிறது. அதாவது விதையாக, சிறிய விதையாக இருக்கின்ற ஒன்று செடியாக அல்லது மரமாக மாறுகிறது. அந்த மரம் கனியை கொடுக்கிறது, மீண்டும் அந்த மரம் அடிகிறது, கனி மடிகிறது, மீண்டும் விதையாகிறது. இவ்வாறு இழப்பிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை கண்டுகொள்கிறார்கள். இஸ்ரேல் மக்களும் தங்களுடைய வாழ்க்கை நிலைகளை இருந்தார்கள். 200 ஆண்டுகள் இவர்கள் அடிமைகளாக இருந்த இந்த வாழ்க்கை சூழலில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து, நிலபுலன்களை இழந்து, விலங்குகளை இழந்து, உடைமைகளை இழந்து, ஆண்டவர் என்னை அழைத்தாரே என சொல்லி அவருக்காக ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, ஒரு புதிய தொடக்கத்திற்காக தங்களையே தயாரித்து பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்கு கடந்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மக்கள் பலவற்றை இழந்திருக்கிறோம் என்று, நாம் பலவற்றை இந்த இக்கட்டான காலகட்டங்களில் இழந்திருக்கிறோம். ஆனால் இவை தந்திருக்கின்ற நல்ல மதிப்பீடுகள், இழப்புகள் கொடுத்திருக்கின்ற புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். ஆலயங்களில் திருவிழா இல்லாமல் நடைபெறும், ஆடம்பரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நடைபெறும் என்பது கோவிட் சொல்லுகின்ற முதலாவது செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஊரெல்லாம் பத்திரிகை அடித்து, ஊரெல்லாம் ஒலிபெருக்கிகள் கூட்டி, பல மனிதர்களை கூப்பிட்டு உணவருந்தி மட்டும்தான் திருமணம் கொண்டாட வேண்டும் என்பதல்ல, எளிமையான முறையிலும் திருமணம் கொண்டாடலாம் என்பது கோவிட் சொல்லுகின்ற இரண்டாவது செய்தியாக இருக்கிறது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், ஒருவருடைய சுயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு, பேருந்திலே ஏறுகிறோம் என்றால் யாருக்கு காலண்டில் மிதிச்சு ஒரு மன்னிப்பு கூட கேட்காமல் சொல்லுகிறோம். ஆனால் இன்று மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தகுந்த இடைவெளியோடு சொல்ல வேண்டும் என்ற ஒரு, பிறரை மதிக்க வேண்டும் என்ற செய்தியை இன்றைய கோவிட் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். வீட்டை விட்டு ஒதுங்கி தெருவோரங்களிலே வாழ்ந்த மனிதர்கள், வீட்டிலே வெளியில் சென்று போதைக்கு அடிமையாகி கொண்டிருந்த மனிதர்கள் இரவு மட்டுமே வீட்டுக்கு செல்லுவார்கள். அவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை பற்றியோ குடும்பங்களை பற்றியோ பல நேரங்களில் அக்கறை இல்லாத ஒரு சூழலில் இன்று வீட்டிலே இருந்து தன்னுடைய குடும்பங்களுடைய சூழலை படிக்கிறார்கள். பிரச்சனைகள் பல விதங்களில் இன்று குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்று கோவிட் நமக்கு சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தலைவலி வந்தால் அல்லது ஒரு இருமல் வந்தால் கூட உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று என்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை விரயம் செய்யக்கூடிய இன்றைய நாள் மருத்துவமனைகள் எல்லாம் ஓய்ந்திருக்கிறது. மனிதர்கள் நான் பிரச்சனை, காய்ச்சல்னா சென்றா ஆஸ்பத்திரியில் போட்டுருவாங்க என்று ஒதுங்கி வாழ்கிறார்கள். மூலிகை மருந்துகள் இன்று பழைய கால உணவு பழக்கங்கள் இன்று திருப்பி எடுக்கப்படுகிறது. இது ஒரு புதிய துவக்கமாக பார்க்கிறேன். எனவே மனிதர்கள்
வாழ்க்கையின் இயலாத ஒரு சூழல்களில், வாழ்க்கையில் நோய்வாய்ப்படுகின்ற போது இனி ஒரு மாற்று சிந்தனையும் இருக்கிறது, ஒரு மாற்று மருந்தும் இருக்கிறது, அல்லது என்னால் என்னுடைய நோயை குணப்படுத்த முடியும் என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது என்பதை இந்த கோவிட் நமக்கு நினைவூட்டு சென்றிருக்கிறது. எனவே இழப்பிலிருந்து புதிய துவக்கத்தை விதை சொல்லித் தருவது போல இந்த கோவிட்டும் இழப்பிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, எனவே நாம் விதையாக செயல்பட அழைக்கப்படுகிறோம். இந்த உலகில் விதை எப்போதுமே அமைதியாக இருப்பதில்லை. விதை எப்போதுமே அமைதியாக இருப்பதில்லை. விதை மண்ணில் ஊன்றியவுடன் அது பொடித்து மேலே வருகிறது, வளருகிறது, எப்போதுமே தன்னை மாற்றத்திற்கு உட்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு விரும்புவது எல்லாம் நாம் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய மாற்றத்தை நம்முடையே உருவாக்க வேண்டும் என்பதுதான். எனவே மாற்றத்திற்கு விதையாக நம்மையே நாம் தயார்படுத்துவோம். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஜெபிப்பமாக. அருணும் கோட்டை மாணவரே இயேசுவே, இதோ காணொளி வழியாக, தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியிலே பங்கேற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கோவிட்-19 என்ற நோயின் தாக்கமாக இணைந்து கூடி ஜெபிக்க, திருப்பலி கொண்டாட வாய்ப்பில்லாத இந்த நாட்களிலே விசுவாசத்தோடு இயேசுவே என்று கூப்பிடுகிறோம். இயேசு ரட்சகரே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்குத்தத்தம் சொன்னவரே, இதோ விசுவாசத்தோடு இயேசுவே மனமிறங்கும் என்று குரல் எழுப்புகின்ற மகனுக்கு மகளுக்கு மன்னம் இறங்குவீராக. இயேசுவே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் வீட்டிற்குள் இருக்கின்ற தடைகளை, கஷ்டங்களை, வேதனைகளை, துன்பங்களை எடுத்து மாற்றும் என்று விசுவாசத்தோடு கூப்பிடுகின்ற குடும்பங்களுக்கு மன்னம் இறங்கும். குடும்ப தலைவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம்.
குடும்ப தலைவியரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். இல்லங்களில் இருக்கின்ற பெரியவர்கள் முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரே, பெரியவர்கள் முதியவர்களுக்கு சிறப்பாக மனமிறங்கும்படியாக, குறிப்பாக இந்த நாட்களிலே உமது குணப்படுத்தும் கரங்களின் வல்லமை அவர்களோடு துணையாக இருந்த வழி நடத்தும்படியாக, தாங்கும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்கள் மத்தியிலே கடந்து வாரும், எங்கள் வீடுகளிலே வாசம் செய்வீராக. இயேசுவே, உம்முடைய திரு தூதர்களை பணிக்காக அனுப்பி வைத்த பொழுது நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டிற்கு சமாதானமாகுக என்று சொல்லி ஜெபிக்க சொன்னீரே. இதோ இக்கட்டான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னுதின வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாதவர்களாக, அமைதி இழந்தவர்களாக, குறிப்பாக நாளை என்ன ஆகுமோ என்ற ஏக்க பெருமூச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இதய வேதனைகளை போக்குவீராக, எங்கள் மன பாரங்களை அகற்றுவீராக. நீரே எங்கள் வீடுகளில் எங்களோடு தங்கியிருந்து நாங்கள் விரும்பி தேடுகின்ற மகிழ்ச்சி, சமாதானம், உயர்வு ஆகிய நல்கொடைகளை வழங்கும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இயேசுவே, நோய் நொடி துன்பங்களை உமது திரு பாதத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே பரவலாக காணப்படுகின்ற ஆண்டவரே, கோவிட்-19 என்ற தொற்று நோயிலிருந்து, கொரோனா வைரஸின் தாக்கத்திலிருந்து முழு உலகையும் நீரை மீட்டு ரட்சிக்கும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். முடங்கி கிடக்கின்ற முழு உலகிற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தாய் திரு இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழகத்திற்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழுகின்ற பகுதியை உமது திரு பாதத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். தீமையின் ஆதிக்கத்திலிருந்து நாங்கள் வாழும் பகுதிகளை மீட்கும்படியாக ஜெபிக்கிறோம். தீமையின் தொந்தரவுகளிலிருந்து, தீமையின் ஆட்டத்திலிருந்து ஆண்டவரே விடுதலை தரும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். உமது தூய ஆவியானவர் வல்லமை எல்லா இடங்களிலும் பொழியப்படுவதாக, நாங்கள் வாழும் பகுதிகளிலே பொழியப்படுவதாக, எங்கள் வீடுகளிலே பொழியப்படுவதாக, எங்கள் மாவட்டம் முழுவதையும் ஆசீர்வதிக்கும்படியாக, எங்கள் தமிழகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்கள் இந்திய திருநாட்டை ஆசீர்வதிக்கும்படியாக, முழு உலகையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்போர், இதன் நிமித்தமாக நெருக்கடிகளை அனுபவித்துக் கொண்டிருப்போர் ஒவ்வொருவரையும் உமது திரு பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மென்மேலும் இந்த தொற்று நோய் பரவாதவாறு நாங்கள் வாழும் பகுதிகளை நீர்தாமை அரண் போல சூழ்ந்து நின்று காக்கும்படியாக, வழி நடத்தும்படியாக, நோயின் தாக்கத்திலிருந்து முழுமையான விடுதலை தரும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இன்ன பிற நோய்களை உமது திரு பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏனைய நோய்கள், பொல்லாத நோய்கள், கஷ்டப்படுத்துகின்ற நோய்கள் யாவற்றிலும் இருந்து நீர் விடுதலை தருவீராக. 12 ஆண்டுகளாக தீராத நோயோடு போராடிய பெண்மணி உமது ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் நலமடைவேன் என்று வந்த பொழுது உமது ஆடையை தொட்ட மாத்திரமே அவர் நலம் பெற்றுக்கொள்ள வல்லமை உம்மிடமிருந்து புறப்பட்டு சென்றதே. ஆண்டவரே, நோய் நொடிகளினால் வாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் மனமிறங்கும் வல்லமை வெளிப்படுவதாக, உமது வல்லமை வெளிப்படுவதாக. நீரை ஆசீர்வதிப்பீராக. என்னை குணப்படுத்தும், இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று விசுவாசத்தோடு உம்மை கூப்பிடுகின்ற மகனை மகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக, குணப்படுத்தும்படியாக, தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் இருக்கின்ற நெருக்கடிகள், வெளிநாடுகளில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள், இல்லத்திற்கு திரும்பி வர முடியாமல் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருப்போர் அனைவரையும் உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மனம் இறங்கும், ஆசீர்வதியும். இந்த நாட்களிலும் கூட நல்ல காரியங்களை இல்லங்களில் நடத்த முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு நீர் ஆறுதலாக வரும்படியாக, ஆண்டவரே அவர்களுக்கு சாதகமான வழி காட்டும்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை சந்திப்பீராக. எங்கள் வீடுகளில் தங்கி இருப்பீராக. தீங்குகள், தீமைகள், பொல்லாப்புகளுக்கு விலக்கி நாங்கள் யாவரும் மகிழ்ச்சியோடு வாழ, உடல் நலத்தோடு வாழ, சமாதானத்தோடு வாழ துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா,
வந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் எந்தன் இல்லம் இறைவா, என்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா. உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, என்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. அன்பு சகோதரமே, நாம் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசை வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்பிற்கும் பயன்பட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து வைத்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமணி காலம் மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணுலகின்
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட திருத்தூதரக பரிபாலகர் மேதக ஆயர் அந்தோணி பாப்பு சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதியின் வாழ்த்துக்கள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். ஆண்டவரே, தேவரீர் என்னிடம் எழுந்தருள, நானோ தகுதியில்லாதவனே, ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னார், என் ஆன்மா குணமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவானே உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் சொந்தம் யாவும் என் பேரையாவும் நீரானே நீரானே இறைவா. என் நெஞ்சின் நேசம் மாறாத வாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே. வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காட்டி, என் வாழ்வின் ஊட்டி, இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவானி உன்னை தருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவருக்கும் நிறையாசீர் வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்து
கிறிஸ்துவின் அன்புமிகு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. அல்லையே உனை எண்ணும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே. அன்னையே உன்னை எண்ணும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே. உந்தன் அன்பை உலகம் அறியும் எந்தன் மனமே சான்று கூறும். அன்பு அன்னையே, அன்பு அன்னையே, அன்னையே உன்னை எண்ணும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே. வாழ்விழந்த பிள்ளையாவும் உந்தன் பிள்ளைகளே. உந்தன் அன்பை பாடும் போது இல்லை எல்லைகளே. இறைவனே உன் சேவை கண்ட இறையரசி என்று சூட்டி எம்மை காக்க வைத்தாய், கருணை பொழிய வைத்தாய்.